அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஹவுஸ். இந்த டேம் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்றதை வந்து நான் உள்ளே போகிறப்ப சொல்கிறேன். வந்தாச்சு, கீழே தண்ணி போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா தண்ணி செமையாக போகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தப்போ இந்த வீடு மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா நாசமாயிடுச்சு. நைட் டைமில் வந்து ஓகே ஃபைன். ஹாய் ஹலோ கைஸ், சிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் ஹவுஸ். இந்த டேம் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்றதை வந்து நான் உள்ளே போகிறப்ப சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து காட்டுறோம் பாருங்களேன். அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செமையாக ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. ஆக்சுவலாக இப்படி தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். ஆனால் செம்ம தண்ணி போகுது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு த்ரில்லோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சரும் இப்போ நான் பண்ண போகிறேன். அண்டு இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நேராக உள்ளே போய்டும். உள்ளே போக போக வந்து அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நேராக உள்ளே போயிடலாம். ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்பவே பிரச்சனை இருக்குது. அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:40 தெரியுதா, 1:40 ஆகிடுச்சி. ஸோ டக்குன்னு உள்ளே போயிட்டு சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். அண்டு நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், என்னப்பா நீ தனியாகவே போயிட்டுருக்கியே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக தான் நான் வந்து பண்ண போகிறேன். உள்ளே போகிறேன். வந்தாச்சு, கீழே தண்ணி போயிட்டுருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா தண்ணி செமையாக போகுது. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சவுண்டில் வந்து உங்களுக்கு எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிடுவோம். அப்பா மழை பெஞ்சு செம்ம மோசமாக இருக்குது கைஸ். இந்த இடமே சரியான மழை. எங்கடா வழி, பாதை எங்கே போகுதுன்னே தெரியல. ஹலோ, ஹலோ, இப்போ நான் இங்கே யாரையோ பார்த்தேன், நீங்கள் தானா? நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரலாமா? உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரலாமா? எனக்கு பர்மிஷன் கொடுக்க முடியுமா? உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் உள்ளே வரலான்னா ஏதாவது ஒரு சைன் கொடுங்க. ஹலோ, சீரியஸாக லிட்ரலி வந்து இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க சவுண்டில் இங்கே உள்ளே கேட்குற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக கேட்க மாட்டுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஏன்னா வந்து நான் மைக் இங்கே பக்கத்தில் இருக்கனால. ஆனால் நான் இப்போ கேட்டதுக்கு உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஹலோ, ப்ளீஸ் நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா எனக்கு? இப்போ நான் உங்களை தெளிவாக பார்த்துட்டேன். ஸோ மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இருக்கா? உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் வந்து என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து கேட்குது, ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரிய மாட்டுது. ஓகே,
ஓகே ஃபைன். கேட்குது தெளிவாக, நிறைய சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது. என் பக்கத்தில் வந்து யாரோ இருக்கிற மாதிரியான வாய்ஸுமே இப்போ கேட்டுது, ரொம்ப கிட்டக்க கேட்டுது. அதே மாதிரி இப்போ உள்ளேயுமே வந்து கேட்குது எனக்கு தெளிவாக. சரி ஓகே, நான் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தான் இது. இந்த வீட்டில் ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்த குடும்பம். இந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தப்போ இந்த வீடு மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா நாசம் ஆகிடுச்சு. நைட் டைமில் வந்து ஓகே ஃபைன், உங்களை பற்றி தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே என்ன நடந்ததுன்றது தெரியணும்ல எல்லாருக்குமே. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்தப்போ இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் இந்த வீடு மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே ஃபுல்லாக பூந்து இந்த வீட்டில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த இடம் இன்னமும் இருக்குதுன்றதே லிட்ரலி யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க யாரையுமே இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பயந்து தான் வந்து போயிருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல, ஏதோ சொன்னீங்க. ஹலோ, நீங்கள் ஏதோ தெளிவாக என்கிட்ட பேச வரீங்க எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு வந்து புரிய மாட்டுது. ஏதாவது தெளிவாக என் கூட பேச முடியுமா? நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லைனா நான் வந்தது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஓகே ஓகே ஃபைன், சம்திங் என்னமோ ஓகே. ஓப்பனாக சொல்லணும்னா லிட்ரலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வந்து கிடைக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் இங்கே நடந்து வரீங்களா? உங்கள் வீடை வந்து நான் சுற்றி பார்க்கலாமா? எனக்கு நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா? உங்களோட மரணம் வந்து பார்த்தீங்க, ஓகே ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. நீங்கள் இறந்தது வந்து உண்மையிலே எனக்கு கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஹலோ, நீங்கள் தானே அது? ஓ மை காட், தெளிவாக நான் இப்போ மறுபடியும் உங்களை பார்த்துட்டேன். கண்டிப்பாக அது நீங்கள் தானே? நீங்கள் தான்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? ஓகே, அழாதீங்க கைஸ். இந்த இடத்துல நான் ஒரு இப்போ என் பின்னாடி கேட்குது சவுண்டு. இந்த இடத்துல நான் ஒரு ஆளாக இருக்கிறனால என்னால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸை பார்த்து நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கேமரா ஆன் பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷனை செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு கண்டிப்பாக என்கிட்டேருந்து உதவி தேவைப்படும் நினைக்கிறேன். அதனால தான் வந்திருக்கேன் இங்கே. உண்மையிலே செம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது கைஸ்.
இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம்லாம் வரைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா யானை படம்லாம் வரைஞ்சி விளையாடி இருக்குது. பாவம். போ. இங்கே நான் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மீதி பேர்லாம் இங்கே இல்லையா? இங்கே நான் வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மீதி பேர்லாம் இங்கே இல்லையா? லிட்ரலி நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஆன்மா மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கு என் பின்னாடி இப்போ வந்தீங்களா? ஹலோ, தாராளமாக நீங்கள் என் பின்னாடி கூட என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, காலை எப்படி உள்ளே புதக்குழியில் போகிற மாதிரி இருக்குது. செம்ம பெரிய வீடு தான் போல இருக்கு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் எங்கே பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே கெஸ் பண்ண முடியல. உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே வர முடியுமா? ஆக்சுவலாக எனக்கு இப்போ இங்கே சத்தம் வந்து எப்படி கேட்குதுன்னா, இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சதக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் போட்டு நடந்தால் ஒரு சவுண்டு வரும்ல, லிட்ரலி சேம் அதே மாதிரி சவுண்டு தான் என்னால் இங்கே கேட்க முடியுது. ஆனால் இருக்கிற நாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கேட்குமான்னு தெரியல. நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் என் பக்கத்தில் வந்து பேசு. வா, உடம்பே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது கைஸ். அப்படியே சத்தியமா. ஐயோ, எங்கெங்கேயோ நடக்கிறேன் கண்ணு தெரியாமல். பா, ஓகே. பக்கு பக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட்டே செம்ம ரைஸ் ஆகுது எனக்கு. இவ்வளோ நேரம் உங்களை பார்த்தேன், ஏன் இப்போ உங்களை பார்க்க முடியல என்னால்? வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வட்டம் அடிக்குது. என் கூட பேச விருப்பம் இல்லையா? ஒருவேளை நான் வந்து ஓ மை காட், இப்போ ஏதோ சர்ன்னு இப்படி பறந்துது. என் கூட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, இந்த லைட்டு வேறு இப்போ இந்த லைட்டை கழிட்டு நான் கையிலே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ செம்ம கப்பு. ஏன் என் கூட இப்போ பேச மாட்டேறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்தப்போ அவ்வளோ வந்து உங்களோட ப்ரெசன்ஸை காட்டினீங்க, இப்போ ஏன் காட்ட மாட்டேறீங்க? ஒருவேளை நைட் விஷன் கேமராவில் நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா நீங்கள்? ஹலோ, என்னன்னு தெரில, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்றது கெஸ்ஸே பண்ண முடியல. கரெக்டாக சொல்கிறேன், பள்ளி வேறு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்குது பச்சை. ஏன் திடீர்னு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ ஷிட், ஓ ஓகே ஃபைன், நல்லது. ஏன்டா இது ஷிட். போ,
லைட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு, ஆடிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அதனால் கையில் எடுத்துக்கிறேன். எங்கே இருக்கீங்க? ஓ மை காட், நீங்கள் பார்த்தீங்களா இந்த கம்பியே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு. ஒருவேளை யாராவது வந்து திருடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இங்கே உங்கள் வீட்டில் இருக்க பொருள்லாம் யாராவது திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா இங்கே? ஹலோ, என் கூட ஏதாவது பேச முடியுமா உங்களால்? உங்க கூட பேசுறதுக்கு தானே இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நான். வா, சீலிங்கே செம்ம ஹைட்டில் இருக்குது. ஆனால் இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஓடுலாம் உடஞ்சிருக்குதுல்ல, ஸோ அதனால் தண்ணியாகி இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம நாஸ்தியாக இருக்குது. ஹலோ, சரி ஓகே, உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லையா? நான் இங்கேருந்து கிளம்பிட்டோமா? உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்னா தாராளமாக சொல்லிடலாம், நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். என் பக்கத்தில் அவ்வளோ பெரிய டேம் இருக்குது. அந்த டேமில் வந்து அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில் கிளைமேட்டில் இருக்குது. ஆனால் என் ஃபேஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகுதுன்னு. ஹலோ, வந்துட்டிங்களா? ப்ளீஸ், நீங்கள் தாராளமாக என் கூட வந்து பேசலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்களா இன்னுமே? உங்கள் குழந்தைங்கள்லாம் என்னால் பார்க்க முடியல. உங்கள் குழந்தைங்களோட ஆன்மா இங்கே இல்லையா? யாரா இது? இல்லை செப்டிக் டேங்க்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாய்லெட் இங்கே இருக்குது. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல லைட்லாம் யூஸ் பண்ணுறனால உங்களால் என் கூட வந்து பேச முடியலையா? நீங்கள் ஆனால் ஏதோ சொல்ல வரீங்கன்றது மட்டும் என்னால் வந்து உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அதை நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்றது மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டா என் கூட வந்து பேசுவீங்களா நீங்கள்? எல்லாம் அவங்க கூட வந்து நம்ம டவுசிங் ராடில் வந்து ஒரு வாட்டி பேசி பார்ப்போம். பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து ஏதாவது பேச முடியுதா, அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் வர முடியுதான்னு. ஹலோ, நீதானா? ப்ளீஸ், நீங்கள் என் பக்கத்தில் வரலாம். சரி ஓகே, நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுசிங் ராடில் அவங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து ரொம்பவே அமைதியாக தான் நம்மளை வந்து அவங்க டீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இவ்வளோ அமைதியாக பொலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து டவுசிங் ராடில் உங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள்லாம் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். உங்களை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இருங்க, டவுசிங் ராடு எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயம்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு ஆமானா இந்த ராடை கிராஸ் பண்ணிடுங்க, இல்லைனா இந்த ராடை விலக்கி விட்டுருங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பதில் மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ இந்த இடத்துல நான் பார்த்த ஆன்மா ஒரு பெண் ஆன்மான்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஆன்மா பெண் ஆன்மாவா? ஓ மை காட்,
ஓகே, இந்த இடத்துல இந்த வீட்டில் இருந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் தானா நீங்கள்? காட். ஓகே, இதை நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். நீங்கள் இந்த இடத்துல இறந்தீங்க, அதுவும் வந்து நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறப்ப இந்த இடத்துல வெள்ளம் வந்து நீங்கள் இறந்துருக்கீங்க உங்கள் குடும்பத்தோட. ஸோ அது உண்மையா? அது உண்மைனா இதில் எனக்கு பதில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சாரி, எனக்கு வந்து புரியுது. இதை நான் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 4 பேர் இறந்துருக்கீங்க ஒரே நைட்டில். ஆனால் நான் ஒரே ஒரு ஆள் உங்களை மட்டும்தான் இங்கே பார்த்துட்ருக்கேன். மீதி 3 பேரோட ஆன்மாவை என்னால் இங்கே பார்க்க முடியல. அந்த மீதி 3 பேரோட ஆன்மாவும் இங்கே இருக்கா உங்கள் கூட? இல்லை. ஓகே, அப்போ அந்த மீதி 3 பேரோட ஆன்மாவும் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா? ஓகே, அப்படின்னா வந்து உங்களோட ஆன்மா இன்னமும் சாந்தி அடையாமல் இருக்கா? ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குதுன்னா உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கா? ஓகே, சரி, உங்களோட ஆசை என்னன்றதை தாராளமாக நீங்கள் என் பக்கத்தில் வந்து சொல்லலாம். சொல்ல முடியுமா? உங்கள் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சால். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களோட ஆசை என்னன்றதை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணால் தான் எனக்கு தெரியும். உங்களோட ஆத்மாவும் இந்த இடத்துலேருந்து நிம்மதியாக சந்தோஷமாக உங்களோட ஃபேமிலி கூட வந்து போயிட்டு சேரணுன்றது தான் என்னோடய விருப்பமே. மற்றபடி வேறு எந்த எண்ணத்துலையும் நான் இங்கே வரல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நிறைவேறாத ஆசை இருக்குன்றிருக்கீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் இப்போ என் கூட ஷேர் பண்ண முடியுமா அந்த விஷயத்த? ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? உங்களோட ஆசை எனக்கு சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரியும்? உள்ள கேட்குது எனக்கு வாய்ஸு, அழுகிற குரல்களை தெளிவாக கேட்குது. ப்ளீஸ் நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுகிறத நினச்சாலே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அழாமை என்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லலாம்ல. இப்போ நீங்கள் இங்கே உள்ளே தான் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்கள் குரல் என் பக்கத்தில் தான் கேட்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இங்கே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ஆசைன்றதும் எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக என்னோட உடம்பை வந்து நான் கொடுக்குறேன். என்னோடய உடம்பை நீங்கள் வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா என் மூலியமாக வந்து வெளிப்படுத்துங்க. நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். இல்லைனா என் கான்ஷியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வைங்க. என் மைண்டை யூஸ் பண்ணுங்க. சுற்றி சுற்றி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நான் முழு பர்மிஷன் தரேன். என் உடம்பை நீங்கள் வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி உங்களோட ஆசையை வந்து பார்த்திங்கன்னா என் மூலியமாக வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ சரி, ஓகே, அப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக என்னோடய உடம்பை யூஸ் பண்ணி உங்களோட ஆசையை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தலாம், சொல்லலாம்.
அதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைன்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உதவி பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? அழுகுறாங்க. ஓகே, அழாதீங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். கைஸ், இப்போது இந்த இடத்துல எல்லா லைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நேராக வந்து நைட் விஷன் கிட்டே வந்து போயிடலாம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அதே பிட்ச் டார்க்னஸில் தான் நான் இருக்கேன். இப்போ நீங்கள் என் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசலாம், இல்லைனா என்னோடய உடம்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆசையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். அதுக்கு நான் உங்களுக்கு முழு பர்மிஷனும் தரேன். நான் உங்களுக்காக தான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வந்துட்டீங்கன்றது எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஏன்னா நீங்கள் என் பக்கத்தில் இப்போ நடந்து வந்தது எனக்கு வந்து கிளியராக கேட்டுச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க தானே? உண்மை தானே? ஹலோ, உங்களோட ஆசையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளிப்படுத்தினா தான் என்னால் எதாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் என்னை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணணுன்றது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கைஸ், டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2:46 ஆகிடுச்சு. இப்போயே இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பெருசாக எதுவும் ஆக்டிவிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விடிய காத்தல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இவங்களோட எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோலோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே தலையை வெடிச்சிடும் போல் இருந்தது. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு காலையில் வேலையாக கடை எல்லாமே திறந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து saree வாங்கிட்டு இங்கே வரேன். எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? நான் கூட நீங்கள் வேறு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்க போகிறீங்க போலக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஒரு சின்ன ஆசைக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் இங்கே இருக்கீங்க. சரி, ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்காக வந்து நாளைக்கு இந்த இடத்துல saree வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாந்தி அடையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த இடத்துலேருந்து வந்து ஃபஸ்ட் நான் கிளம்புறேன். ஏன்னா காதுலேருந்து லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ரத்தம் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே தலைலாம் வந்து வெடிச்சு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தலைவலி மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். எனக்கு சுத்தமாக முடியல. உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெலைன்னு ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதாவது வந்து சாப்பிடாமலே ஒரு 3 to 4 days வந்து சாப்பிடாமல் இருந்தால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி எனக்கு இப்போ உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.